கிறிஸ்தியேசுவில் என் அன்பிற்கும் பாஸ்தருக்கும் இனிய அன்பான இறைமக்களே, அன்பு நேயர்களே, ஆராதனை டிவி வாயிலாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜெபமாலை அன்னையினுடைய விழா நாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். உண்மையிலேயே ஜெபமாலை என்பது நமக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஜெபமாலை என்பது நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு மாபெரும் ஒரு அடையாளம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஜெபமாலை அப்படின்னு சொன்ன உடனே பல காரியங்கள் நம்ம மனசுல வரலாம். ஆனால் இதற்கு மிக எளிமையான பொருள் என்ன அப்படின்னா, ரோஸ் கார்டன் அப்படின்னு சொல்றாங்க. கார்லண்ட் ஆஃப் ரோஸ், ஒரு ரோஜா தோட்டம் அல்லது ஒரு ரோஜா மாலை அப்படின்றதான் இந்த ஜெபமாலை அப்படின்றதுடைய விளக்கமாக லத்தீன் மொழியிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அப்ப நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஜெபமாலை பயன்படுத்துகிறோம். காலை எழுந்ததிலிருந்து இரவு உறங்குகிற வரை எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த ஜெபமாலையை ஜெபித்து இறைவனை மகிமைப்படுத்துகிறோம். அன்னை மரியாள் வழியாக இறைவனை துதிக்கிறோம். மறை உண்மைகளை நாம் தியானிக்கிறோம். அப்ப நம்ம கையில் இருக்கிற இந்த ஜெபமாலை ஏதோ நேத்து இன்னைக்கு யாரோ ஒரு கொடுத்ததில்லை, திடீர்னு வானத்துல இருந்து குதிச்சு வந்ததில்லை. இதற்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. இந்த ஜெபமாலைக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது. அப்ப ஜெபமாலை ஜெபிக்கக்கூடிய நமக்கு அந்த வரலாறு தெரிந்திருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்றதுக்காகவே இன்றைக்கு ஜெபமாலையினுடைய இந்த வரலாற்று பின்னணியையும், அந்த ஜெபமாலை ஜெபிப்பதனால் அன்னை மரியாள் கொடுத்த அந்த 15 வாக்குறுதிகள் என்ன அப்படின்ற 2 நிலைகள்ல உங்களோடு இந்த மறையுரையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல்ல ஜெபமாலை எப்படி தொடங்கியது அப்படின்றதுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விளக்கம் கொடுப்பாங்க. சொல்லப்படுகிற இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, தொடக்க காலங்கள்ல திருச்சபை வளர்ச்சி பெறாத நாட்கள், தின திருப்பலி காணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இல்லாத நாட்கள்ல மொனாஸ்ட்ரிகள்ல தான் குருக்கள் வாழ்கிறார்கள். மடங்களில் மடாலயங்கள்ல வாழ்கிற பொழுது அங்க நிறைய சாப்பிள்ஸ் அங்கன்னு இருக்கும். அப்ப குருக்களுக்கு, அங்கு பயிற்சி பெறக்கூடிய குருமானர்களுக்கு விவிலியத்தை வாசிப்பதற்கான பிரதிகள் அவர்களிடம் இருந்தது. அன்றைக்கு அந்த திருப்பாடலை தான் அவர்கள் அதிகமாக தியானிப்பார்கள். காலை ஜெபம், மதிய ஜெபம், இரவு ஜெபம் வருகிற பொழுது திருப்பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் எளிமையான மக்கள் அவர்களோடு இணைந்து ஜெபிக்க செல்கிற பொழுது வாசிப்பதற்கு கையில பிரதி இருக்காது. அப்ப இல்லாத பட்சத்துல இவர்களை எப்படி நம்ம என்கேஜ் பண்றது? ஆனா இந்த மக்கள் டெய்லி வர்றாங்களே அப்படின்னு கண்டுட்டு அங்க இருக்க குருக்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு ஒரு வழிமுறையை கற்றுக் கொடுப்பதற்காக உருவாக்கியதுதான் இந்த ஜெபமாலை அப்படின்னு ஒரு வரலாறும் இருக்கிறது. இவர்கள் திருப்பாடல்களை தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது இந்த மக்கள் என்ன செய்வாங்க? அவங்க ஜெபமாலைய மாதாவுடைய மங்கள வார்த்தை ஜெபத்தையும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தையும் சொல்லுங்க அப்படின்னும் போது எத்தனை முறை சொல்லுவது அப்படின்னு கேட்கிறாங்க. பரலோக மந்திரம் ஒரு இடம் சொல்லுங்க, அப்புறம் மாதாவுடைய மங்கள வார்த்தை ஜெபத்தை ஒரு 10 முறை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது எண்ணிக்கையை கணக்கு வச்சாங்கன்னா வார்த்தைகளை தியானிக்க முடியாது. அப்பதான் இந்த முறையை கொண்டு வராங்க. ஓகே, ஒரு முடிச்சா போட்டு ஒரு கயிறு மாதிரி செஞ்சு அப்படிதான் தொடக்கத்துல ஜெபமாலை அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்ற ஒரு வரலாறும் இருக்கிறது. நான் அந்த ரொம்ப பின்னாடி எப்படி இந்த ஜெபமாலை உருவாகுச்சு அப்படின்றத விட ஒரு 12ஆம் நூற்றாண்டுல இருந்து இதுக்கென்று ஒரு வீரியமான அழுத்தமான வரலாற்று பின்புலம் இருக்கிறது. அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நிறைய புனிதர்கள் ஜெபமாலையை ஜெபித்து அன்னையினுடைய அருளை பெற்று அன்னையின் மூலமாக ஆண்டவர் அடைந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் 12ஆவது நூற்றாண்டுல வாழ்ந்த டொமினிக் அப்படின்ற ஒரு புனிதர், அவர்தான் ஜெபமாலையின் புனிதர் என்று கூட நம்ம அவரை சொல்லலாம். அந்த அளவுக்கு அன்னை மரியாவுடைய புகழை இந்த ஜெபமாலையின் மூலமாக எடுத்து சொன்னவர். இந்த ஜெபமாலையின் மூலமாக நாம் மறை உண்மைகளை தியானிக்கிற பொழுது அன்னை மரியாவோடு இணைந்து ஆண்டவருடைய பாடுகளில் பங்கெடுக்கிறோம் அப்படின்ற ஒரு ஆழமான செய்தியை கொடுத்தது யார் அப்படின்னா புனித டொமினிக் தான். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, அவருக்குள்ள ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம் அவருக்கு ஏற்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, அல்பென்சனிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பறை கொள்கை. அந்த தப்பறை கொள்கை வருகிற பொழுது டொமினிக் கொஞ்சம் அறிவார்ந்தவர், இறையியல் மெய்யியல் சிந்தனைகள் அதையும் கொண்ட ஒரு மனிதர். அப்ப இந்த தப்பறை கொள்கைகள் என்ன அப்படின்னா, இந்த உலகம் என்பது சாத்தானுடைய ஆயுதம். உலகம் என்பது இந்த மெட்டீரியல் சொல்றேன், இத்த மெட்டீரியல் வேர்ல்டுன்றாங்க. மெட்டீரியல் வேர்ல்டு அப்படின்றது சாத்தானுக்குரியது. ஹெவன்லி வேர்ல்டு, சோல்ஃபுல் வேர்ல்டு அப்படின்றதான் கடவுளுக்குரியது. அப்ப இந்த உடல் இந்த உலகை சார்ந்தது. அப்படின்னா இந்த உலகை சார்ந்த உடல் என்பது சாத்தானுக்குரியது அப்படின்றது அவருடையது. அப்போ கடவுள் தன்மையில் இருக்கிறவர் எப்படி இந்த சாத்தானுக்குரிய உடைமையாக கருதப்படக்கூடிய இந்த மெட்டீரியல் வேர்ல்டை வாக்கு மனு உருவானார் அப்படின்றதற்கு எதிராக சொல்லப்பட்ட ஒரு கொள்கைதான் அல்பென்ஜினிசம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தப்பறை கொள்கை.
அப்போ அவர்கள் கடவுள் என்பவர் அவர் கடவுளாகத்தான் இருக்க முடியும். இயேசு கடவுளானவர், அவர் மனிதராக பிறக்கவில்லை. அந்த மனித உரு எடுத்தார் என்று சொன்னால் அவர் சாத்தானினுடைய உடலை பெறுகிறார் அப்படின்றது அவங்களுடைய கொள்கை. இதை எதிர்த்து தான் டொமினிக் பல இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணுகிறார். ஆனா பிரச்சாரம் எடுபடலை. புதுசா இருக்குது அப்படின்னு உடனேயும் இதை சயின்டிபிக்கலா விளக்க முடியல அப்படின்னு உடனேயும் மக்கள் அதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்பி கத்தோலிக்க திருச்சபை விட்டு வெளியே போகிறார்கள், அல்லது அந்த அந்த கொள்கை தான் ஆழமானது என்று நினைத்து இயேசுவினுடைய மனித தன்மையை மறந்து அவரை கடவுள் தன்மை மற்றும் உயர்த்தி பேசக்கூடிய நிலை வருகிறது என்றால் அது மனிதத்தை மதிக்காமல் மனித இனத்திற்கு எதிரான ஒரு கடவுள் சிந்தனையை கொடுக்கும் என்பதை உணர்ந்து டொமினிக் எதிர்த்து பேசுகிறார். ஆனா முடியல. ஒரு கட்டத்துல என்ன செய்யறாருன்னா மாதாட்ட முழுமையா ஒப்பு கொடுத்து விடுகிறார். ஒப்பு கொடுத்துட்டு வனவாசம் போய் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார். அப்போ மாதாட்ட அழுத்தமாக வேண்டினார், என்னால் முடிந்த அளவு முயற்சி செய்திருக்கிறேன், ஆனால் இது உன்னுடைய மகனுக்கு எதிராக பரப்பப்படுகிற தப்பறையான கொள்கை, என் ஆண்டவர் இயேசுவுக்கு எதிரான தப்பறையான கொள்கை, இது பின்வருகின்ற கத்தோலிக்க திருச்சபைக்கு பேரழிவை கொண்டு வரக்கூடிய ஒரு தப்பறை கொள்கை, இதை எப்படி தடுத்து நிறுத்துவது என்பதற்கான ஆற்றலையும் சக்தியும் நீர்தான் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அவர் ஜெபிக்க ஆரம்பித்த 5வது நாளில் அவருக்கான பதிலும் கிடைக்கிறது. அந்த கொள்கையை தூக்கி பிடித்தவர்கள் எல்லோரும் சிதறி போகிறார்கள். இதுலதான் அவருக்கு ஆழமான ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது. அப்போ என்னுடைய அறிவினால், என்னுடைய ஆழமான என்னுடைய கருத்துக்களால் உடைக்க முடியாத ஒரு சித்தாந்தத்தை அன்னை மரியாவுடைய பரிந்துரையோடு நான் ஜெபமாலை ஜெபித்து கிடைக்கிறதே, அப்ப அதனுடைய ஆற்றல் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்பதை உலகத்துக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ தத்துவங்கள், கொள்கைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக இருப்பது அன்னை மரியாளுடைய ஜெபமாலை. ஜெபமாலை மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்பதை அவர் உணர்கிறார், உலகத்திற்கு எடுத்து சொல்லுகிறார், அதை எழுதியும் வைக்கிறார். அவருக்கு பிறகு அவருடைய சபையிலிருந்தே வருகிறார் ஆலன் என்கிற ஒரு குருவானவர். அவரும் ஒரு புனிதராக மாறுகிறார். அவர் தான் புனித டொமினிக்கு அடுத்தாப்புல இந்த கொள்கையை உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறார். எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ ஜெபமாலையை பற்றியும், ஜெபமாலையை ஜெபியுங்கள், அன்னை மரியா உங்களுக்கு துணை இருப்பார், அன்னையுடைய பரிந்துரை கிடைக்கும் என்பதை அழுத்தமாய் தன்னுடைய வாழ்வினுடைய மூச்சாய் தன்னுடைய குருத்துவத்தினுடைய ஒற்றை பணியாய் எடுத்து செய்தவர் புனித ஆலன். அதனாலதான் ஒரு புனிதராகவுமே ஆனார் பின் நாட்கள்ல. இப்படி கடந்து வந்த ஒரு திருச்செபமாலை அல்லது இப்படி கடந்து வந்து கொண்டிருக்கிற அந்த ஜெபமாலை பக்தி முயற்சியானது வரலாற்றில் ஒரு பகுதியாக மனிதனுடைய அல்லது கத்தோலிக்க கிறிஸ்தவனுடைய வாடிக்கையான ஒன்றாக இருந்தது. அன்னை மரியாள் அதிகமாக இணைக்கப்படாமலும் ஒரு சில இடங்கள் இருக்கிறார். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா 16வது நூற்றாண்டுக்கு வாங்க. 16வது நூற்றாண்டுல துருக்கி இருக்கு இல்லையா, இன்னைக்கு இருக்க துருக்கி, அங்க இஸ்லாமிய மன்னன் ஒட்டமான் அப்படின்னு சொல்லி ஒரு அரசன் இருக்கிறான். அவன் மிக கொடூரமானவன், மிக வலிமையானவன், பேரரசன், எம்பரர் அவர். அப்போ அவர் கிட்டத்தட்ட மத்திய தரைக்கடல் பகுதி, இந்த மெடிட்டரேனியன் சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மத்திய தரைக்கடல் பகுதி அத்தனையும் அவர் கைவசமாக இருக்கிறது. ஆனால் அவனுக்கு அந்த வெற்றி வேக்கை தாங்கல, தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்தணும், தன்னுடைய சாம்ராஜ்யத்தை பெரிதுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மத்திய தரைக்கடல் பகுதியை கடந்து யூரோப்புக்குள்ள போறாரு. இந்த மத்திய தரைக்கடல் சுத்தி இருக்கிற பகுதி எல்லாமே கிட்டத்தட்ட இஸ்லாமிய நாடுகள். ஒரு இஸ்லாமியருடைய பரப்பளவை எல்லாம் தன்மையப்படுத்தி விட்டு அங்கிருந்து ஒரு இஸ்லாமிய கொள்கையோடு சித்தாந்தத்தோடு அவர் எங்கு போகிறார் என்றால் கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஐரோப்பிய நாடுகளுக்குள் போகிறார். குறிப்பாக ஸ்பெயினை சுற்றி இருக்கிற பகுதிகளுக்குள்ள போறார். இவன் ஒட்டமான் தம்மை படையெடுத்து வருகிறான் என்கிற செய்தியை கேட்டவுடனே ஸ்பெயின் அரசன் உட்பட பக்கத்தில் இருக்கிற அத்தனை நாட்டு மன்னர்களும் பயந்து நடுங்கி போகிறார்கள். ஏனென்றால் ஒட்டமானை எதிர்த்து நின்று வெற்றி கொள்வது என்பது அவ்வளவு எளிமையான காரியம் அல்ல என்பது அவர்களுக்கு தெரியும். இருப்பினும் கூட எதிர்த்து வருகிறவனுக்கு எதிர்ப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஒரு கோலை என்று வரலாறு நம்மை பேசும் என்பதற்காக குறைந்தபட்ச எதிர்ப்பையாவது நாம் காட்டுவோம் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். போருக்கு செல்வதற்கு முன்பாக நம் அன்னையிடம் ஜெபிப்போம் என்பதை முடிவு செய்கிறார்கள். போருக்கு செல்கிற பொழுது சிலுவையை கொண்டு செல்கிறார்கள். அந்த சிலுவையோடு சென்று போரிடுகிறார்கள். யாருமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி கிடைத்தது. அதற்கு காரணம் என்னவென்றால், இங்கு எப்போது ஒட்டமானுடைய படைக்கும் இந்த கிறிஸ்தவர்களாக இருக்கிற ஐரோப்பிய படைக்கும் இடையே போர் நடைபெற்று கொண்டிருந்ததோ அதே நேரத்துல ரோமையில் இருக்கிற புனித பேதுரு சதுக்கத்தில் அப்போது இருந்த திருத்தந்தை பத்தினாருடைய தலைமையில, 5ஆம் பத்தினாருடைய தலைமையில அவர்கள் எல்லோரும் ஜெபமாலை ஒரு பவனியாக சொல்லிக்கொண்டு ஜெபித்து கொண்டு வெற்றிக்காக அன்னையினுடன் பரிந்து பேசும்படி கேட்டுக்கொள்கிறார்கள். ஜெபமாலை பதில் தருகிறது. அன்னை நோக்கி அவர்கள் ஜெபித்ததினால், இந்த ஜெபமாலையின் வல்லமை வெளிப்பட்டதினால் யாருமே தோற்கடிக்க முடியாத அந்த ஒட்டமானுடைய படை தலைகீழாக புரண்டு ஓடுகிறது. அவன் படை முழுவதுமாக சிதறடிக்கப்படுகிறது.
அப்போது இருந்த திருத்தந்தை 5ஆம் பத்திநாதரானவர் இந்த அன்னையை உயர்த்தி சொல்லுகிறார். குறிப்பாக 5ஆம் பத்திநாதர் என்ன செய்யறார் அப்படின்னா, அந்த நேரத்துல அன்னை மரியாளை வெற்றியின் அன்னை, அவர் லேடி ஆஃப் விக்டரி அப்படின்னு அறிவிக்கிறார். அதற்கு பிறகு 1969 தான் 6ஆம் பவுல், ரொம்ப சமீப காலமா வாழ்ந்த நம்முடைய திருத்தந்தை தான் இந்த வெற்றியின் அன்னை என்று சொல்லப்பட்ட அந்த அன்னையினுடைய விழாவை சற்று மாற்றி ஜெபமாலை அன்னையின் விழா என்று கொண்டு வருகிறார். இந்த வெற்றி எப்போது அவர்களுக்கு கிடைத்தது? ஒட்டமானுடைய படையை இந்த கிறிஸ்தவர்களுடைய படையாக இருக்கக்கூடிய இந்த ஐரோப்பிய மக்களுடைய படை சிலுவை ஏந்தி சென்று ஜெபமாலையுடைய துணையோடு வெற்றி கொண்டது அக்டோபர் 7ஆம் நாள். அந்த நாளைத்தான் நாம் முன்குறித்து ஜெபமாலை அன்னையினுடைய விழாவாக இன்றைக்கு வரை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆக இப்படி 12வது நூற்றாண்டு, 13ஆம் நூற்றாண்டு, 16வது நூற்றாண்டு கடந்து இந்த ஜெபமாலை அழுத்தமாய் முக்கியத்துவம் பெற்ற ஒரு நேரம் எது அப்படின்னா, பாத்திமாவில் அன்னை மரியாள் காட்சி கொடுத்த நேரம். 1917ஆவது ஆண்டு அந்த 3 குழந்தைங்களுக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிற பொழுதுதான் தன்னை ஜெபமாலை அன்னை என்பதை உறுதிப்படுத்தி சொல்கிறார். அவர்களுக்கு தன்னை ஜெபமாலையின் அன்னையாக அறிமுகம் செய்கிறார். உங்களுக்கு தெரியும், 1917 முதல் உலக போர் நடந்து கொண்டிருந்த நேரம். அப்போ 2 நாட்டு படைகள் யார் பெரியவன் என்பதை காட்டுவதற்காக 2 அணிகளாக உலக நாடுகளே பிரிந்து நிற்கிறது. உலக நாடுகளே 2 அணிகளாக பிரிந்து நின்று ஒன்றோடு போரிடுகிற பொழுகிறது. சாமானிய மக்கள் இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் என்று எல்லோரும் ஜெபிக்கிறார்கள். இருக்கிறவனும் ஜெயிக்கிறான், இல்லாதவனும் ஜெபிக்கிறான். இந்த போர் கட்டாயம் முடிவுக்கு வர வேண்டும் என்பது. போர் என்பது ஒரு காலத்திலும் வாழுகிற மக்களுக்கு அது வாழ்க்கை தராது, ஆளுகிறவனுக்கு தான் வாழ்க்கை தரும். அதுவும் இறுதி அழிவில் தான் முடியும். அதனால மக்கள் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாங்க, ஜெபமாலை எடுத்து ஜெபிக்கவும் செய்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் அன்னை மரியாள் அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இந்த போர் நிறுத்தப்பட இருக்கிறது என்பதை. அப்போ அதே போல அன்னை சொன்னது போல போரும் நிறுத்தப்படுகிறது. இந்த போர் நிறைவுக்கு வந்ததற்கு, முதலாம் உலக போர் நிறைவுக்கு வந்ததற்கு ஒரு காரணம் அன்னையினுடைய வல்லமை என்பதை உணர்ந்தவர்களாக, ஜெபமாலையை ஜெபித்ததனுடைய அடையாளமாகத்தான் போர் நின்றது என்பதை நம்பக்கூடியவர்கள் இருந்தார்கள். அதை உறுதி செய்யும் விதமாக அன்னை மரியாளும் அந்த வாக்கை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அதனால்தான் அன்னை மரியாள் அந்த 3 குழந்தைகளுக்கு தோன்றுகிற பொழுது இறுதியாக தன்னை ஜெபமாலை அன்னை என்று வெளிப்படுத்தியதோடு 15 வாக்குறுதிகளை கொடுத்தார். 15 வாக்குறுதிகளை கொடுத்தார். பிரியமான பிள்ளைகளே, அந்த 15 வாக்குறுதிகள் என்ன என்பதை காண்பதற்கு முன்பாகவே நாம் இந்த ஜெபமாலையுடைய முக்கியத்துவத்தை வரலாற்று பின்னணியில் நாம் தெரிந்திருக்கிறோம். எளிய மக்களுடைய மிகப்பெரிய ஆயுதம் ஜெபமாலை. எளிய மக்களுடைய மிகப்பெரிய ஆயுதம் ஜெபமாலை நான் கண்டு உணர்ந்திருக்கிறேன். எங்க வீட்டுல எங்க அம்மா 1ஆம் கிளாஸ் கூட படிக்காத ஒரு ஆள். வெளி உதாரணங்களை நான் சொல்ல விரும்பல, என்னுடைய உதாரணத்தை நான் சொல்றேன். எங்க அம்மா என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அவங்க சின்ன வயசுல இந்த 5 வயசுல பள்ளிக்கூடத்துக்கும் எங்க அம்மா பிறந்த ஊருக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். நாடாமங்கலம்னு நினைக்கிறேன், பக்கத்துல ஒரு ஊர். அங்க போய் எங்க அம்மா ஸ்கூல்ல போய் உட்காந்துருந்தாங்களாம். ஊர்ல பிள்ளைக்குட்டி எல்லாம் நடந்து போகும்போது இவங்களும் பிள்ளைக்குட்டி பேக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு சும்மா ஆளோட ஆளா போய் ஸ்கூல்ல போய் உட்காந்துருக்கிறாங்க. அப்ப அந்த நாட்டுல எங்க வீட்டுல, எங்க தாத்தா வீட்டுல ஆடு மாடுகள்லாம் அதிகமா இருந்துச்சு. அன்னைக்கு பெரும்பாலான வேலையே ஆடு மாடு மேய்க்கிறதா அந்த பிள்ளைகளுக்கு வேலையே. அப்போ எங்க மாமா ஒருத்தர் இறந்துட்டாரு, மூத்தவர். அவர் தான் எங்க அம்மாவை ஆடு மாடை பத்திட்டு போன்னு சொன்னதுக்கு எங்க அம்மா ஆடு மாடை பத்திட்டு இங்கிட்டு போகாம மாட்டை விட்டுவிட்டு ஸ்கூல்ல போய் உட்காந்துட்டாங்க. அப்போ எங்க அம்மா சொல்லுவாங்க, அந்த ஆவாரங்குச்சி ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை உருகிக்கிட்டு எங்க அம்மாவை அடின்னு அடிச்சு எங்க மாமா ஸ்கூல்ல இருந்து வீடு வரை இழுத்துட்டு வந்தாராம். அன்னைக்கு தான் அவங்க கடைசியும் முதலுமாக ஸ்கூலுக்கு போன நாள். எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, எங்க அம்மா அடிவாங்க நான் சொல்ல விரும்பல, எங்க அம்மாவை கையெழுத்து போடுறதுக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன். ஆனா அப்படிப்பட்டவங்களுக்கு வாயை திறந்தா மடமடன்னு ஒரு ஜெபம் வரும் அப்படின்னா அது ஜெபமாலை தான். அதனாலதான் சொல்ல வர்றேன். அப்போ படிக்காத பாமரர்களுக்கு கூட மிகப்பெரிய ஒரு ஜெப ஆயுதமாக இருப்பது எதுன்னா ஜெபமாலை தான். நான் சொல்றேன், இன்னும் கூட சொல்லணும்னா, ஜெபிக்க தெரியாதவனுக்கு எப்படி ஜெபிப்பது அப்படின்றதுக்கு ஒரு நுழைவாயிலாக இருப்பதே ஜெபமாலை தான். இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட போய் பேச போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மகிட்ட ஏதாவது கண்டென்ட் இருக்கணும். இப்போ அப்படி கண்டென்ட் இல்லைன்னா நம்ம எப்படி இந்த டயலாக் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது. இப்போ நான் ஒருத்தரை பார்க்க 2 பேர் பஸ்ல உட்காந்துருக்கிறோம், 2 பேர் பக்கத்துல உட்காந்துருக்கிறோம், ரொம்ப நேரமா பயணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட பேசுறதுக்கு என்னன்றது, நம்ம ஏதாவது கண்டென்ட் இருந்தானே பேச முடியும். ஒரு கண்டென்ட்டுமே இல்லாம எப்படி பேசுறது? அப்போ ஒரு கண்டென்ட்டா ஒரு முகவுரையாக நமக்கு இருப்பது, ஜெப வாழ்க்கையில முகவுரையாக இருப்பது, ஆண்டவரோடு நம்ம இருக்கிற அந்த டயலாக்கை தொடங்குறதுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருப்பது அன்னை மரியாள் கொடுத்த இந்த ஜெபமாலை. ஜெபமாலை இறைவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற
தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பந்தம். இது ஒரு தொப்புள் கொடி போல நம்ம நினைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை தொப்புள் கொடி வாயிலாக நாம் கண்டுகொள்கிறோமோ, அந்த குழந்தைக்கு தேவையான சக்தியை எப்படி தாயினுடைய உணவிலிருந்து அவளிடமிருந்து அந்த தொப்புள் கொடி வாயிலாக குழந்தை பெற்றுக்கொள்கிறதோ, அதே போல கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற அந்த பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாலமாக நான் காண்பது ஜெபமாலை. இதனுடைய தனிப்பட்ட விளக்கமாகத்தான் நான் சொல்லுகிறேன். இதற்கு இறையியல் விளக்கம் இருக்கிறதா அப்படின்னா இல்ல. நான் ஒப்பிட்டு பார்க்கிற போது எனக்கு அப்படித்தான் தெரிகிறது. ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையே இருக்கிற தொப்புள் கொடி போல கடவுளுக்கும் மனிதனுக்கும், என் ஆண்டவர் இயேசுவுக்கும் எனக்கும் இடையே இருக்கிற உறவை தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு தொடர் பாலமாக இருப்பது, ஒரு தொப்புள் கொடி உறவாக இருப்பது என்னுடைய ஜெபமாலை என்று நான் சொல்ல விரும்புகிறேன். என் பிரியமான இறை பிள்ளைகளே, இது என்னுடைய அனுபவம். என்னுடைய குடும்பத்துல எனக்கு அம்மாவை பார்த்ததுல நான் சொல்றேன். ஒவ்வொரு முறையும் நான் பைக்ல ஏத்திட்டு போகும்போதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என் தோள்பட்டையை பிடிச்சிக்கிட்டு பின்னாடி அந்த ஜெபமாலை சொல்லிக்கிட்டே வருவாங்க. நான் பார்த்துருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நான் ஆஸ்பத்திரிக்கு அவங்க உடம்பு சரியில்லாத நேரத்துல கூட்டிட்டு போகும்போதெல்லாம் பின்னாடி ஆள் கம்முன்னு உட்காந்துருப்பாங்க. என்னடா ஆள் சும்மா இருக்குது அப்படின்னு திரும்பி பார்த்தோம்னா அப்படியே மொனன்னு அந்த ஜெபமாலை போயிட்டே இருக்கும். அப்போ துன்பத்தின் விளிம்பில் இருப்பவர்களுக்கு, வாழ்க்கையினுடைய விளிம்பில் இருப்பவர்களுக்கு, கஷ்டத்தினுடைய உச்சத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய வலி நிவாரணியாக இருப்பது ஜெபமாலை ஜெபிப்பது. பலருடைய அனுபவத்தை நான் கண்டிருக்கிறேன். எங்க வீட்டுல நான் பார்த்தது போல உங்க வீட்லயும் அதே அனுபவம் இருக்கும். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை எப்படி நகர்த்துவது என்று தெரியவில்லையா? ஜெபமாலை எடுத்து உருட்டுங்க. ஜெபமாலை எடுத்து ஜெபியுங்கள். கஷ்டத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறேன், இதை விட எனக்கு ஒரு கஷ்டம் வரப்போவதில்லை, இதை கடந்து எப்படி வருவது என்று எனக்கு தெரியவில்லை நினைக்கிறீர்களா? ஜெபமாலை எடுத்து உருட்டுங்க. என்ன முடிவு எடுக்கிறேன்னு தெரியல, குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்ன என்பது தெரியவில்லை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாக வருகிறது, தொட்டதெல்லாம் துலங்காமல் போகிறது, வைத்ததெல்லாம் விளங்காமல் போகிறது, என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. மற்றவர்களிடம் போய் நீங்கள் கேட்கக்கூடிய பரிந்துரையை காட்டிலும் விளக்கங்களை காட்டிலும் ஜெபமாலையை ஜெபியுங்கள். அன்னை மரியாவுடைய பரிந்துரையோடு ஆண்டவர் நமக்கு விளக்கங்களை தருவார். ஜெபமாலை ஜெபிப்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. மறை உண்மைகளை தியானிக்கிறீர்கள் என்று சொன்னால் அது கிட்டத்தட்ட நீங்கள் நற்செய்தியை வாசிப்பதற்கு சமமாக கூட கொள்ள முடியும். ஏன்னா அது இருப்பது எல்லாமே ஆண்டுடைய வாழ்வை தொடர்படுத்தக்கூடிய காரியங்கள். நம்முடைய திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் இறுதியாக ஒளியின் மறையுண்மையை சேர்க்கிற பொழுது மீண்டுமாக இயேசுடைய வாழ்க்கையை தான் தொட்டு உள்ள வைத்திருக்கிறார். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நீங்க ஜெபமாலை ஜெயிக்கும் போதெல்லாம் என்ன நீ மாதா தானே சொல்றீங்க? நம்ம மாதாவை சொல்லலைங்க, மாதா வழியாக இயேசுவை தான் நாம் தியானிக்கிறோம். மாதாவுடைய பிறப்பை நம்ம அங்க தியானிக்கல. மாதாவுக்கும் எலிசபெத்துக்கு அம்மாவுக்கு இடையே சந்திச்ச அந்த நிகழ்வை சொல்லுகிற பொழுது இயேசுதான் அங்க மையப்படுகிறார். இயேசுதான் மையப்படுகிறார். திருச்செபமாலை முழுவதுமாகவே இயேசுதான் மையப்படுகிறார். அன்னை மரியாள் அதை ஊடகமாக நம் உடன் வருகிறார். என் மகனை பற்றி சிந்திக்கிறீர்கள், என் மகனை பற்றி தியானிக்கிறீர்கள், என்னுடைய மகனுடைய வாழ்க்கையோடு ஒன்றி போக நினைக்கிறீர்கள், உடன் வருகிறேன் உங்களுடைய தாயாக என்று அன்னை மரியாள் நம்மோடு உடன் வருகிறார். ஜெபமாலை சக்தியான ஒரு ஆயுதமாக மாறுகிறது. ஜெபமாலை சக்தியான ஆயுதமாக மாறுகிறது. இது எளியவர்களின் ஆயுதம், இது இல்லாதவர்களுடைய ஆயுதம், இது வறியவர்களுக்கு வழி சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வழி நிவாரணி என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்ப மாதா என்ன சத்தியத்தை அவர்களுக்கு கொடுத்தார் அப்படின்றத 15 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். அந்த 15 வாக்குறுதிகளுக்கு நான் விளக்கம் சொல்ல விரும்பவில்லை, சற்று நேரம் எடுக்கும். அதனால நான் 15ஐயும் ஒவ்வொன்றாக வாசிக்கிறேன், நிறுத்தி நிதானமாக. அது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா? அன்னை மரியாள் ஜெபமாலை ஜெபித்தால் இதையெல்லாம் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்களே, இது எனக்கு நடந்திருக்கிறதா? இது எனக்கு நடக்குமா அப்படின்ற கேள்விகளை நீங்க உங்கள் உள்ளத்துல வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொன்றாக நான் சொல்லுகிறேன். முதல்ல ஜெபமாலை ஜெபிப்பவர்கள் அப்படின்னா தொடர்ந்து ஜெபிக்கிறவங்க, சும்மா ஜெபமாலை இன்னைக்கு ஜெயிச்சு நாளைக்கு வைக்கிறவங்க இல்ல, தொடர்ந்து ஜெபமாலையை தொடர்ந்து ஜெபிப்பவர்களுக்கு. ஜெபமாலையை தொடர்ந்து ஜெபிப்பவர்கள் எல்லோரும் என் மகன், மகள் மற்றும் என் ஒரே மகனின் சகோதர சகோதரிகள். இரண்டாவது, ஜெபமாலை ஜெபிப்பவர்களுடைய இறுதி தருணத்தில் என் மகனிடம் அவர்களுக்காக நான் பரிந்து பேசுவேன். இரண்டாவது அவர்கள் கொடுத்த சத்தியம். மூன்றாவதாக ஜெபமாலை ஜெபிப்பதனால் மாதா கொடுக்கிற காரியம் என்னன்னா, ஜெபமாலை ஜெபிப்பதை ஊக்குவிப்பவர்களின் தேவையில் உதவுகின்ற அன்னையாக நான் இருப்பேன். யோசிச்சு பாருங்க. நான்காவதாக சொல்வது, ஜெபமாலை ஜெபிப்பவர்கள் என்னிடம் ஜெபிப்பது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வார்கள், என் மூலமாய் ஜெபிப்பது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வார்கள். 5, ஜெபமாலை ஜெபிப்பவர்கள் விண்ணகத்தில் உரிய மகிமையை பெறுவார்கள். 6வது, ஜெபமாலை ஜெபித்தும் உத்தரிக்கும் தளத்தில் இருப்பவர்களை நான் விடுவிப்பேன். இப்ப நீங்க தொடர்ந்து ஜெபமாலை ஜெபிச்சிருக்கிறீங்க, ஆனா உத்தரிக்க தளத்துல இருக்கிறீங்கன்னா மாதாவுடைய பரிந்துரை அந்த இடத்துல உங்களுக்கு விடுதலையாக அமையும் அப்படின்ற ஒரு சத்தியத்தை கொடுக்குறாங்க. 7வது, ஜெபமாலை ஜெபிப்பவர்கள் இவ்வுலகில் வாழும் போதோ அல்லது இறக்கும் தருவாயிலோ
கடவுளின் அளவில்லாத அருளை பெறுவார்கள். ஆமா, நீங்கள் வாழுகிற பொழுதும் இறக்கிற பொழுதும் இறந்த பிறகும் கூட உங்களுக்கு கடவுளுடைய அருள் கிடைக்க ஜெபமாலை உதவி செய்யும். ஜெபமாலை ஜெபிப்பவர்கள் இறந்த பின் புனிதர்களுக்கு உரிய சலுகையில் அவர்களும் பங்கு பெறுகிறார்கள். 9வது, ஜெபமாலை ஜெபிப்பவர்கள் திருச்சபையின் அருட்சாதனங்களை பெறாமல் சாக மாட்டார்கள். அப்போ நீங்க தொடர்ந்து ஜெபமாலை ஜெபிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய அந்த கடைசி திருவருட்சாதனம் சொல்லப்படக்கூடிய நோயில் பூசுதலை பற்றி கவலைப்பட வேண்டாம். அன்னை மரியாள் யாராவது ஒரு குருவானவர் உங்களுக்காக ஏற்படுத்தி உங்களுக்கு அந்த இறுதி அருட்சாதனத்தையும் எடுத்து தருவார். அதை பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் ஜெபமாலையை ஜெபிக்கிற பொழுது. 10வது, ஜெபமாலை ஜெபிப்பவர்கள் ஆண்டவர் அனுமதிக்காத இறப்பை பெற மாட்டார்கள். அப்போ உங்களுடைய இறப்பு நீங்கள் விரும்பின விதத்தில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜெபமாலை ஜெபிங்க அப்படின்னு சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு 11வது, ஜெபமாலை ஜெபிப்பவருக்கு அகால நிகழ்வுகள் நடக்காது. அகால மரணத்தை சொல்லல, அகால நிகழ்வுகள், எதிர்பாராத காரியங்கள், திடீர் காரியங்கள் அப்படின்னா உங்களுக்கு நடக்காம இருக்கணும்னா ஜெபமாலையை ஜெபிங்க. 12வது, ஜெபமாலை ஜெபிப்பவர்களின் ஆன்மாவே என்னிடம் பரிந்து கேட்கும் தகுதியை பெறும். நீங்க தொடர்ந்து ஜெபமாலை ஜெபிச்சீங்க அப்படின்னா உங்களுக்காக நீங்க அடுத்தவரை ஜெபிக்க சொல்ல வேண்டிய அவசியம் பெரிதாக இருக்கிறது. உங்கள் ஆன்மாவே ஜெபிக்கக்கூடிய வல்லமையை பெறும் அப்படின்றத மாதா சொல்லியிருக்காங்க. 13வது, ஜெபமாலை நரகத்திற்கு எதிராக வலிமையான ஆயுதம். அது தப்பறைகளை தவிடுபொடியாக்கும், பாவத்தின் கணத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 14வதாக, ஜெபமாலை ஜெபிப்பவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு எப்போதும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 15வது வாக்குறுதி என்ன? ஜெபமாலை ஜெபிப்பவர்களுக்கு அருள் ஆனந்தமாய் பெருக்கெடுத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என் பிரியமான பிள்ளைகளே, இந்த 15ம் ஃபாதர் எங்க போய் தேடி பிடிச்சி கொண்டு வந்தீங்கன்னு சொல்ல வேணாம். இது ஏற்கனவே இதற்கான சாட்சியங்கள்லாம் இருக்கிறது, பல புத்தகங்கள் இருக்கிறது. நான் படித்ததை நான் கொஞ்சம் அதை சிந்தசைஸ் பண்ணி ஆங்கிலத்துல படிச்சதை உங்களுக்கு நான் இப்போ சுருக்கமா ஒரு 15 சொற்றொடர்கள்ல நான் தந்திருக்கிறேன். இது எல்லாம் சாத்தியமாகும். உண்மையிலேயே ஜெபமாலையை பொருள் உணர்ந்து தொடர்ந்து ஜெபித்தால் இது நமக்கு சாத்தியமாகும் என்பதை அன்னை மரியாள் இன்னைக்கு ஒரு வாக்குறுதியாக தருகிறார். இது நமக்கு கொடுத்த வாக்குறுதி அல்ல, அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தது பாத்திமாவல்ல, அவர்கள் மூலமாக இது நமக்கும் சாத்தியப்படும். அப்போ இதெல்லாம் கிடைக்கணும்ன்றதுக்காண்டி ஜெபமாலை ஜெபிக்காதீங்க. அதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ ஃபாதர் 15 சொல்லிவிட்டாப்புல, இதை எப்படியாவது நம்ம எய்ம் பண்ணி ஒரு 5வது 10வது கலெக்ட் பண்ணி விடுவோம் அப்படின்ற நினைப்புல நீங்க ஜெபிக்காதீங்க. நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஜெபமாலை ஜெபித்து கொண்டே இருங்கள். இவையெல்லாம் கிடைக்கும், உங்களுக்கு பின்னாளில் கிடைக்கும். ஒரு காரியத்தை ரிசல்ட்டை நம்ம எய்ம் பண்ணி வேலை செய்யக்கூடாது. இட்ஸ் அ ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் நம்ம போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னா கட்டாயம் இவையெல்லாம் நமக்கு கொடுக்கப்படும். அன்னை மரியாளுடைய பரிந்துரை என்னாலும் நமக்கு இருக்கும். ஆக இன்னைக்கு ஜெபமாலையை கொண்டாடுற நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்போடு ஏதாவது விதத்துல ஜெபமாலை கனெக்ட் ஆயிருக்கும். உங்களுடைய கையிலையோ அல்லது உங்க கழுத்துலையோ அல்லது உங்களுடைய பையிலையோ ஏதாவது விதத்துல ஜெபமாலை இருக்கும். என் கையில இருக்கிற அந்த ரிங்ல நான் ஜெபமாலையை வச்சிருக்கிறேன். எப்போதும் ஜெபமாலையை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு வடிவத்தில் அது உங்களோடு ஒட்டி கொண்டு இருக்க வேண்டும். ஏன்னா பிறப்புல இருந்து இறப்பு வரை நம்ம கூட வர்றது ஜெபமாலை தான். நான் இருக்கிற இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டுல நான் பல அடக்கங்களை பார்த்துருக்கிறேன். இங்க புதைக்கிறத விட பெரும்பாலும் எரிக்கத்தான் போவாங்க. அப்போ எரிக்கிற இடங்களை நான் பார்ப்பேன். அந்த எரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபத்துக்கு கூப்பிடுவாங்க. அந்த சொந்தக்காரங்களை கூப்பிட்டு என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் எடுக்க சொல்லிடுவாங்க. அந்த உடலை அந்த தகன மேடைக்கு எரியூட்டுவதற்கு அந்த கிரமேஷனுக்குள்ள அனுப்பும் போத ஜெபமாலை மாத்திரம்தான் உள்ள அனுப்புவாங்க. அந்த ஜெபமாலை மாத்திரம்தான் அவரோட உள்ள போகும். எரிந்து சாம்பலாக வருகிறது அப்படின்னா இறப்புக்கு பின்னும் இந்த ஊனுடலோடு ஒன்றரை கலந்திருப்பது இந்த ஜெபமாலையாகத்தான் இருக்கிறது. அன்னையினுடைய வல்லமை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. நம்ம ஊர்ல பார்த்திருக்கோம் இல்லையா, இறந்ததுக்கு அப்புறம் அந்த அடக்கத்துக்கு அப்புறம் ஜெபமாலையை எடுக்க மாட்டாங்க. அப்படி ஜெபமாலை உள்ள போட்டே அடக்கம் பண்ணுவாங்க. இங்க எரிக்கிற பொழுதும் அதே காரியத்தை செய்யறாங்க அப்படின்னா ஜெபமாலை எவ்வளவு வல்லமையானதாக இருக்கிறது. மாதாவுடைய பரிந்துரை இந்த உலகமே வேண்டி நிற்கிறது. மொழி கலாச்சார பண்பாடுகள் மாறினாலும் மாதா மீது கொண்டிருக்கிற பக்தி, அவருடைய அன்பு ஜெபமாலை மூலமாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆக இந்த நல்ல நாளில ஜெபமாலையை ஜெபிக்கிற ஜெபமாலையுடைய வல்லமை நம்புகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னையினுடைய விழா நாள் வாழ்த்துக்களை நம்முடைய ஆராதனை டிவி வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்னை நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாள், நமக்காக பரிந்து பேசுவாள். ஆமென்.